நிபா என்கிறது ஒரு வைரல் டிசீஸு. இது ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வைரஸ்ஸு. அதனால் இப்போ குளோபல் வில்லேஜ் மாதிரி ஆகிட்டல. நமக்கு பக்கத்து ஊர் மாதிரி தானே ஆஃப்ரிக்கா இருக்குது. காலையில் அங்கே இருப்பான், சாயந்தரம் எங்கே இருப்பான், நைட்டில் லண்டன் போவான், அப்படி ஃப்ளைட்டில் சுற்றிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால் அந்த அஃபெக்டட் ஏரியா வந்து நைஜீரியா, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸு அந்த மாதிரி ஏரியாக்களில் தான் இருக்குது. அதாவது நம்ம வைரல் டிசீஸ்னாலே கோவிட்-19 மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான். லங் இன்ஃபெக்ஷன் தான் மெயின் அதில். அதனால் அந்த காம்ப்ளிகேஷன் ஹைலி கண்டேஜியஸ். நம்ம கொரோனா பாதித்தா வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தாலே ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஆள் இருந்தால் 10 பேர் 50 பேருக்கு வந்துடுது இல்லை. அதே மாதிரி ஹைலி கண்டேஜியஸ் டிசீஸு. அதனால் இது கவர்மெண்ட் வந்து அந்த மைக்ரண்ட்ஸ் அங்கேருந்து வர்றவங்கள நல்லா ஸ்க்ரீனிங் பண்ணி, ஃபீவரோடு இருந்தாங்கன்னா குவாரண்டைன் பண்ணி அவங்கள ஒரு வாரம் ஒரு இடத்துல வச்சு அவங்கள ஸ்க்ரீன் பண்ணி அப்புறம் தான் உள்ளே ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம பாதிப்பு ஒன்றும் இல்லை இந்தியாவில். எங்கேயோ ஒரு பேஷண்ட் 2 பேஷண்ட் வந்ததாக ரிப்போர்ட்ஸ் வருது. அதுக்கு வைரல் டிசீஸுக்குரிய ட்ரீட்மெண்ட் தான். ஜென்ரல் நம்ம ஹேண்ட் வாஷிங், மாஸ்க் போடுறது, ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ். சப்போர்ட்டிவாக நீங்கள் ஃப்ளூயிட் மெயின்டெனன்ஸு, நல்ல ஃப்ரூட்ஸு, நேச்சுரல் இதான். சின்ன ஆன்டிபயோட்டிக் சப்போர்ட்டிவாக கொடுக்கலாமே தவிர அது ஒன்றும் ஆக்ஷன்லாம் கிடையாது. செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் தான். அது வராமல் தடுத்துக்கிட்டால் தான் நல்லது. அது அந்த பொறுத்தளவில். ஷிகல்லாசிஸ்ங்கிறது வந்து பேசிலரி டிசென்ட்ரி தான். வயிற்றலைச்சல், ரத்தமும் சளியுமா மோஷன் போகுதுங்கிறாங்களே, அது வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அந்த டிசென்ட்ரி. வயிற்றோட்டங்கிறது பாக்டீரியா போகிறது. வயிற்றலைச்சல் அப்படின்னா சளியும் ரத்தமாக போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தமும் சளியுமா போகும். குடல் புண்ணாக்கிடும். ஃபீவர் இருக்கும். இது வந்து ஒரு பாக்டீரியா. இது ஃபுட்டு கண்டாமினேஷனால் வர்றது. அது ஏனல் ஆரிபேஸ், உங்களுக்கு மலத்துவாரங்கள் அந்த ஏரியாக்களில் இந்த கிருமிகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஹைஜீன் கீப்பப் பண்ணாலே, ஃபுட் ஹேண்ட்லர்ஸு அவங்க கையை ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் ஃபுட்டை ஹேண்டில் பண்ணாங்கன்னா அது மூலமாக கண்டாமினேட் ஆகி நமக்கு வரலாம். எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டா பேக்டு ஃபுட்டு, பேக் பண்ணி வச்சுருக்க ஃபுட்டு மூலமாகவும் வரலாம். அதனால் உணவு மூலமாக பரவுறது தான் இந்த பாக்டீரியா. அது வைரஸு, இது பாக்டீரியா. ரெண்டும் சொந்தக்காரங்க தான், கொஞ்சம் தூரத்து சொந்தம். 2 பேரும் சேட்டை பண்ணுறதுக்குன்னு இவ்வளோ ஆட்கள். அதனால் அது ட்ரீட்டபிள் தான். இந்த டிசென்ட்ரி வந்து ட்ரீட்டபிள். அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு ஃப்ளூயிட்ஸ் கொடுத்தோன்னா அது நல்லா குணமாயிடும். ரொம்ப ரேராக தான் காம்ப்ளிகேஷன் வரும். ஓல்டு ஏஜ், இம்யூனிட்டி இல்லாதவங்க, நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாதவங்களுக்கு தான் லைஃப் த்ரெட்டனிங்காக காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். மற்றபடி மெகாகோலன்னு சொல்லி குடல்லாம் வீங்கி அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். மற்றபடி அது வந்து ட்ரீட்டபிள். அது சாதாரண வயிற்றலைச்சல் மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக கொடுத்தா க்யூர் ஆகிடும். ஹோட்டல் ஃபுட்டை வந்து கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணி, நீங்கள் பேக்டு ஃபுட்டும் இருக்கக்கூடாது. அந்த ஃபுட்டு ஹேண்ட்லர்ஸ் உணவு பரிமாறுறாங்கல்ல, அவங்க நல்லா தரவை கையை வாஷ் பண்ணிவிட்டு வந்து பரிமாறினாங்களானே இது பரவாயில்ல. ஃபேட்டி லிவர் என்பது அது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அல்லது மெட்டபாலிக் ஃபேட்டி லிவர். அது மெட்டபாலிசம்னா வளர்சிதை மாற்றங்களில் உள்ள ஒரு, அதாவது சின்ன குழந்தைகளில் சரியான உணவு கிடைக்காமல் இருந்தவங்களுக்கும் அந்த மெட்டபாலிசம் மாறும். கல்லீரலுடைய அந்த வளர்சிதை மாற்றம் மாறும். அதுலேயும் ஃபேட்டை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும். இப்போ ஒருவன் ரொம்ப ஏழ்மையாக இருக்கான், கஷ்டமாக இருக்கான்னா அவன் ஏதாவது கிடைச்சன்னா ஸ்டோர் பண்ணி தான் வைக்க பார்ப்பான். நைட்டு கிடைக்குமோ தெரியல, இதை நம்ம நைட்டுக்கு வச்சுக்கோமே அப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பான். இப்போ நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியாக்கள் வந்து பஞ்சத்தில் அடிப்பட்ட ஏரியா. இப்போ நம்ம ஜென்ரேஷன் கொஞ்சம் பார்த்துருப்போம், அதுக்கு முந்தின ஜென்ரேஷன்லாம் ரொம்ப பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த ஜீன்ஸ் வந்து ஜென்ரேஷனாகவே ஸ்டோரேஜ் பண்ணுறது தான் பார்க்கும். அந்த ஜெனட்டிக்கலி டிட்டர்மின்ட், அது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க தான் பார்க்கும்.
அதுவும் போக நம்ம ஏன் அத்லெட்டாக ஆக முடியல, நம்ம ஏன் அத்லெட்டிக்கில் நம்ம ஏன் வின் பண்ண முடியலன்னா, புரோட்டீன் நமக்கு அதிகமாக கிடைக்கல. அந்த மசில் டெவலப்மெண்ட்டு நமக்கு குறை, மசில் பவர் ரொம்ப குறை. அதனால தான் நம்ம வந்து கம்பீட் பண்ண முடியல. ஏன்னா என்ன பண்ணுது, நம்ம போடுற உணவு என்ன ஆகுது, ஃபேட் ஸ்டோரேஜுக்கு போயிடுது. அந்த வசதி இல்லாதவன் கஷ்டப்பட்டு ஸ்டோரேஜ் பண்ணி பண்ணி வச்சு பழகுறான்ல. ஒருவன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்கிறான்னு இவங்களா, அவன் பாவம் போல தான் நிற்பான், கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு நிற்பான். ஆனால் அவனை பாருங்கள், அவன் கீழே ஒரு பொட்டனை வச்சுருப்பான், அது பிரித்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் இருக்கும், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பான். எனக்கு கஷ்ட காலத்தில் வரும், நமக்கு தேவைப்படும்னு வச்சுருப்பான். அதே மாதிரி ஜெனட்டிக்கலி டிட்டர்மின், நம்ம வந்து காலகாலமாக வருஷமாக நூற்றுக்கணக்கான வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நம்ம ஜீன் வந்து ஃபேட்டையே ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு, எக்ஸஸாக கார்போஹைட்ரேட் கொடுத்தீங்கன்னா அதை புரோட்டீனாக மாற்றாது. புரோட்டீனாக மாற்றுறதுக்குரிய அந்த மெட்டபாலிசத்தை விட்டுட்டு ஃபேட்டாக மாற்றி ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு, அப்போ அது ஜெனட்டிக்கலி டிட்டர்மின்ட். நீங்கள் அதை தான் நீங்கள் கொழுப்பாக சாப்பிட்றதுனால அங்கே கொழுப்பு ஸ்டோரேஜ் ஆகலை, ஒரு ரீசன் அது. ரெண்டாவது ரீசன் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளை நிறைய ஆயில் ப்ராடக்ட்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால எக்ஸஸ் ஃபேட்டை எங்கே கொண்டு ஸ்டோர் பண்ணேன்னு தெரில. இப்போ ஒரு ஜாமானை ஸ்டோர் பண்ணுறோம், ஒரு வீட்டை காலி பண்ணி கொண்டாடுறோம், இந்த ஜாமான் எங்கே வைக்கிறது, இங்கே வை, அந்த ரூமில் வை, இந்த ரூமில் வைன்னு சொல்கிறோம். கடைசியில் அங்கே இடம் இல்லையே, இங்கே இடம் இல்லையே, எங்கேயாவது கொண்டு வைக்கல. அப்போ எங்கே கொண்டு வைக்கும், கல்லீரலில் வைக்கும். அங்கே கொஞ்சம் கேப்பு கிடக்குது, அந்த கல்லீரலில் உள்ள அந்த லிவர் செல்ஸில் கொண்டு ஃபேட்டை டெபாசிட் பண்ணும். அடுத்தது எங்கே வைக்கும், மசிலுக்கு உள்ளே கொண்டு வைக்கும். தொந்தியெல்லாம் போய் தொந்தியில் டெபாசிட் பண்ணுறது முடிஞ்ச பிறகு அது எங்கே கொண்டு வைக்கும், தொந்தியில் கொஞ்சம் வைக்கும், அங்கே கொஞ்சம் வைக்கும், லிவரில் கொஞ்சம் வைக்கும். இப்படி அந்த ஸ்டோரேஜ் வந்து இடம் இல்லாமல் தான் பற்றாக்குறை. ஸ்டோரேஜ் பற்றாக்குறைனால மசிலுக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா லிவரில் இருக்கும். மசிலில் ஃபேட் இருந்தாலும் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை வரும், லிவரில் ஃபேட் இருந்தாலும் எதிர்ப்புத்தன்மை வரும். அதுதான் ப்ரிகர்சர் ஆஃப் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் எப்போ வருது, இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை வந்து இன்சுலினை வேலை பார்க்க விடாமல் பண்ணிட்டேன்னா ஒரு பாதி இன்சுலின் வேலை பார்க்காது. அப்போ எக்ஸஸாக இன்சுலின் சுரந்தே ஆகணும். அது கணையம் வந்து ஓவர் ஒர்க் பண்ணோம், ஒரு ஸ்டேஜில் களைப்படைஞ்சு அது பாட்டில் பழைய லெவலுக்கு வந்துடும். இப்போ 40 யூனிட் சுரக்கிறது 80 யூனிட் சுரந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜில் களைப்பாயிரும். பிறகு பழைய லெவல் 40 யூனிட்டுக்கே வந்துட்டு போதும்ப்பா, இதுக்கு மேலே நமக்கு ஓவர் ஒர்க்லாம் பண்ண முடியாது, போதும் அப்படின்னு நிப்பாட்டும் போது என்ன பண்ணோம், இந்த சுகரை கீழே கொண்டு வர்றதுக்கு இன்சுலின் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும். அப்போ இட்ஸ் எ ப்ரிகர்சர் ஆஃப் டைப் கிரேட் 2, 3. இதெல்லாம் கிரேட் 2 வரைக்கும் ஒன்றும் இல்லை, அது நார்மல்னு வச்சுக்கலாம். 3, 4ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த ஃபேட் செல்ஸ் வந்து இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை கொண்டு பண்ணக்கூடியது, சீக்கிரம் சுகர் வரலாம் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள. அது 3, 4ல் இருக்கவங்களும் நல்லா பிரிஸ்காக நடந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த ஃபேட்டு கரையும். அதான் அதுலேருந்து எனர்ஜி எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் போடுற எனர்ஜி, நீங்கள் போடுற கார்போஹைட்ரேட்டில் உள்ள எனர்ஜி தான் ஒரு அரை மணி நேரம் ஓடும், அதுக்கப்புறம் தான் சுவிட்ச் ஓவர் ஆகி அங்கே போங்க ஃபேட் எனர்ஜி எடுக்கும். அப்போ தான் தொந்தி கரையும், அந்த கல்லீரலுடைய ஃபேட்டும் மாறும். நான் நடக்க தான் செய்கிறேன் டாக்டர், இருந்தாலும் ஒன்றும் அது மாற மாட்டேங்குது, வெயிட்டும் குறைய மாட்டேங்குதுன்னா நடக்கணும்னா நடந்துக்கிட்டே இருக்கணும். நடக்கிறதுனால வெயிட்டுக்கு ஒரு பாதிப்பு வரணும், வெயிட் குறையணும் அப்படின்னா காலைல 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நடக்கணும். நீங்கள் அரை மணி நேரம் நடந்து அதை தாண்டின பிறகு தான் ஃபேட்லேருந்து எனர்ஜி உள்ளே வரும், அப்போ தான் அது கொழுப்பு கரையும். அதனால் நான் எல்லோரும் மாதிரி அரை மணி நேரம் நடந்தேன்னா வெயிட் மெயின்டைன் ஆகும், அவ்வளோதான். அதனால் கிரேட் 1, 2 வந்து ரொம்ப ஒன்றும் பயம் இல்லை. கிரேட் 3, 4 வந்து சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க வந்து லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபேட்டி ஃபுட்டு, எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்டு எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்து அப்படி கொண்டு வரணும். வெயிட்டு நார்மலாக வெயிட் குறைக்கலாம், ஈஸியாக குறைக்கலாம். மனசு வைக்கணும். சும்மா எல்லாத்தையும் நான் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன், எனக்கு வெயிட்டு நார்மல் கீழே வரணுன்னா எப்படி வரும், அந்த கதைலாம் நடக்காது. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் இப்போ இப்போ சுகருக்கு 2-3 நாளாக நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஒரு 100-150 கிராம் மாம்பழம் சாப்பிட்டா கூட, நைட்டு 2 இட்லி சாப்பிட்டா கூட காலையில் 100-110 தான் இருக்குது. நான் எங்கேயோ போயிருக்கோம், மாம்பழமாக சாப்பிட்றோம். நான் இங்கே வேறு
100 கிராம் 150 கிராம் சாப்பிட்டு போகிறேன் சாயங்காலம். நைட்டுக்கும் அங்கே வீட்டில் மாம்பழம் வெட்டி வச்சுருக்காங்க, அதையும் சாப்பிட்றேன். அப்படி இருந்தாலுமே அந்த இட்லி ஒரு இட்லியை குறைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா காலையில் பார்த்தா லோ சுகராக தான் இருக்குது. அதனால் நீங்கள் பழங்களை கண்டு ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்டை கண்டு பயப்படுங்க. வயிற்றுக்கு முட்டை அடைக்கக்கூடாது, சோத்தை குழப்பி அடைக்கக்கூடாது. சோறா போதும் இவ்வளோதான். இப்போ நீங்கள் நான் மத்தியானம் கல்யாண வீட்டுக்கு சாப்பிட போனேன், இப்படி முதல் தடவை வச்ச உடனே ஏமா இரு நான் தேவைன்னா வாங்கிக்குவேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு பார்த்தா எனக்கு அதே அதிகமாக இருக்குது. ஏன்னா அடுத்த நாள் பாயசம் குடிக்கணும். பாயசத்தை விட எங்கள் ஸ்டாஃப் கொண்டு வச்சுட்டு போயிட்டா. சார் சும்மா சாப்பிடுங்க சார்ன்ட்டு. சும்மா தான் அப்புறம் கல்யாண வீட்டில் காசு கொடுத்தா சாப்பிட்றாங்க, சும்மா தான் சாப்பிட்றோம். நம்ம பாடு என்ன ஆகுறது, அது மேலே போயிருமே சுகரு. அதனால் சாப்பாட்டை கட் பண்ணால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.